உங்களை பார்த்து சொல்றது நிரோஷா மேம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய லுக்கில் நம்ம என்ன ரீக்ரியேட் பண்ண போறோம்? நீங்க கூப்பிட்ட உடனே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நிரோஷான்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோமதி இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க. அதில் இருந்து நம்ம ஒன்று ரீக்ரியேட் பண்ணோம். நீங்களே கண்டுபிடிச்சிங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா நிரோஷா மேம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்றது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி யார் சொன்னாங்க? என்னோட சிஸ்டரோட வெட்டிங்கில் வந்து நிறைய பேர் நிரோஷா தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு ஏன் எல்லாரும் நம்ம ஏதோ வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் ஆனால் இருக்குது. ஒரு வாட்டி வடபழனி சிக்னல்லாம் ஒருத்தவங்க சேஸ்லாம் பண்ணிட்டு வந்து நீங்கள் நிரோஷா தானேலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கோமதி மேம் மாதிரி ரெடி ஆயிட்டீங்க, அப்போ அவங்கள மாதிரி கண்டிப்பா டைலாக்கும் பேசி காமிக்கணும் இல்லையா? அவங்களுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைலாக் ஒன்று ஏதாவது. அண்ணே, ராஜிக்கும் கதிர்க்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்க மனசு மாறுதா பார்ப்போம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சக்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ எல்லாருமே உங்களை பார்த்து சொல்றது நிரோஷா மேம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய லுக்கில் நம்ம என்ன ரீக்ரியேட் பண்ண போறோம்? நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நிரோஷான்னு நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோமதி இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ரீசெண்டாக அந்த ப்ரெஸ் ஃபோட்டோஸ்லாம், ஸோ அதில் இருந்து நம்ம ஒன்று ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? எஸ் ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ரைமரா எப்படி ஆரம்பிக்கிறீங்க? மாய்ஸ்சரைசர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டிருக்கேன், பட் ஆனாலும் கொஞ்சம் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப லைட் வெயிட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஓகே ஓகே மேம், ஓகே. ஸோ எஸ், அப்படியே போடும்போதே வந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறோம், நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்போ வந்தீங்க மேம்? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி? அம்மா வந்து ஆக்சுவலி அவங்க ஒரு பியூட்டி சலூன் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் அதே கான்செப்ட் தான், இன்ஜினியர் டிசிஎஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா சில சுச்சுவேஷன்ஸ்னால நான் வந்து பிஸ்னஸும் எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அம்மா அதுன்றதுனால மேக்கப்பில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அப்படிதான் வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க. அம்மா இருந்ததுனால வந்தது ஓகே, ஆனால் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு சின்னதுலேருந்தே வந்துட்டு அந்த கலர்ஸ், க்ரியேட்டிவாக ஆர்ட் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு எனக்கு மேக்கப்பும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அடாப்டபுளாக இருந்தது பிஸ்னஸ்ன்னு யோசிக்கும் போது. நான் வந்துட்டு இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்லாம் ஆக்சுவலி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட வந்துட்டு அது எனக்கு எப்படியாவது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மானிட்டரி பெனிஃபிட்ஸும் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து மேக்கப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே சூப்பர் சூப்பர் மேம். ஸோ எப்போதுலேருந்து நீங்களே கண்டுபிடிச்சிங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா நிரோஷா மேம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்றது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி யார் சொன்னாங்க? நான் வந்துட்டு ஏதோ வெட்டிங் போயிருந்த போது தான் ஆக்சுவலி என்னோட சிஸ்டரோட வெட்டிங்கில் வந்து நிறைய பேர் நிரோஷா தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு ஏன் எல்லாரும் நம்ம ஏதோ வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் ஆனால் இருக்குது. ஒரு வாட்டி வடபழனி சிக்னல்லாம் ஒருத்தவங்க சேஸ்லாம் பண்ணிட்டு வந்து நீங்கள் நிரோஷா தானேலாம் கேட்டிருக்காங்க. ஐயோ இல்லைங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த ரீசெண்டாக நாங்கள் போட்ட வீடியோவே வந்து அப்படி தான். நாங்கள் திருப்பதி போயிருந்த போது அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு, அவங்க தெலுங்குலேயும் ஃபேமஸ் இல்லையா, அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டுட்டு தான் நீங்கள் நிரோஷா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் நான் வந்து ரீசெண்டாக அந்த வீடியோலாம் போடும்போது சரி நான் அவங்களோட லுக் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்ரிதிங் ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஓகே சூப்பர் மேம். எப்பயாவது அவங்கள பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு புக் ஒன்று நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நிறைய எக்ஸ்போஸ்லாம் போடுவோம். அப்போ வந்துட்டு அங்கே சொல்லுவாங்க, ஸ்டால் மற்றவங்க போடுவாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நிரோஷா மாதிரி இருக்கீங்க. நிறைய வாட்டி அவங்களும் வருவாங்க இங்கே பார்த்துருக்கோன்ட்டு. ஸோ ஒரு வாட்டி நாங்கள் ஸ்டால் போடும்போது நான் ஒரு வேளை இன்னைக்கு வருவாங்கன்னு நினைப்பேன், பட் இது வரைக்கும் பார்த்ததுக்கு சான்ஸ் கிடைச்சது இல்லை. ஓகே ஓகே, அப்போ கூடிய சீக்கிரம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் மேம். அதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே சூப்பர் மேம். ஸோ இப்போ மேக்கப் பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போதே மேக்கப் இஸ் ஆல் அபவுட் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ என்னென்ன தப்புகள் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அதை சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் அதை திருத்திப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்ணும் போதே நான் வந்துட்டு எடுத்தோடனே அந்த பேஸ் பர்ஃபெக்ட் பண்ணணும், ஐஸ் பர்ஃபெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி பேஸை விட ஐஸ் பர்ஃபெக்ட் பண்ணணுன்ட்டு நான் இனிஷியலாக பண்ணும் போதுலாம் அதில் தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு பேஸோ ஐஸோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கின் கேன்வஸ் நல்லா இருந்தால் தான் அதோட ஆர்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட்டுன்னு போக போக கற்றுக்கிட்டேன். நீங்கள் அதில்
பர்ஃபெக்ட் பண்ண உங்களோட அவுட்புட் வந்துட்டு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ்க்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுமா? ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன், நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், லுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ மேக்கப் பண்ணுறது முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணியே ஆகணுன்றீங்க. டெஃபினட்டாக. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு டிப்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிப்போம். இப்போ தான் பிகினர், ஸ்கின் கேர்லாம் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? அந்த சிடிஎம் சொல்லுவாங்க இல்லையா, கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ், அது வந்துட்டு பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். ஆனால் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வைரலாக இருக்குது, இல்லாட்டி இப்போது ட்ரெண்டில் இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாமே நமக்கு சூட் ஆகும்னு கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டெர்மேட் இருந்தாங்கன்னா பெஸ்ட்டு, இல்லாட்டி வந்துட்டு இந்த கிளினிக்ஸ்லலாமும் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கே ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் ஸ்கின் நாலேஜ் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னோனா அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் உங்களோட அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டு. இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணுறது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிக்கிறதுன்றது வேறு, அவங்க பண்ணுறதுன்றது வேறு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஸ்கின் எப்படி மேம் பண்ணலாம், அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன இந்த வந்து ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா அப்படின்றது வந்து எனக்கே கன்ஃபியூசிங்காக, வெயிலில் போகும்போது ட்ரையாக இருக்குது, இல்லை ஏதாவது வந்து ஃபேனே இல்லை அப்படின்னா அங்கே ஆயிலியாக இருக்குது. அப்போ நான் வந்து என்ன ஸ்கின் டோனில் சொல்கிறது? நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது இல்லாட்டி தூங்கி எழுந்துக்கும் போது உங்களோட ஸ்கின் மேஜராக எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆனால் வந்துட்டு இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து ஸ்ட்ரிப் டவுன் ஆகிருக்கும். ஸோ ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மேபி 10 மினிட்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும், மெயினாக வந்துட்டு உங்களோட டீ ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் சின் ஏரியா, அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு காம்பினேஷனாகவும் இருக்கும். இப்போ அங்கே மட்டும் ஆயிலியாக இருக்கும், மற்ற இடம்லாம் வந்துட்டு ட்ரையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுதான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த அப்சர்வ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கா, இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறமா இல்லாட்டி வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமே எவ்வளோ குவிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஆயிலியாக இருக்குது, எண்ணெய் வழிகிற மாதிரி ஆகிடுது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்கான வந்துட்டு அறிகுறிகள். ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு வராங்க. பட் உள்ளே போய் பார்த்தா வந்து அவங்கக்கிட்ட எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இந்த மாதிரி வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது. அதனாலேயே வந்து ஆடியன்ஸ் பயப்படுறாங்க. அப்போ இன்ஸ்டாவில் வரவங்களால நம்ம நம்பவே கூடாதா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு நிறைய பயம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யாரையாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர். ஆக்சுவலாக நானுமே ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். நான் வந்துட்டு ஒரு ஈஸிலி 10-12 இயர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், 2016 அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தாங்க. இப்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க வந்துட்டு மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்மக்கிட்ட என்கேஜ்மெண்ட் வந்துட்டு புக் ஆகாமல் சப்போஸ் வெட்டிங்க்கு வராங்கன்னா அவங்க மோஸ்ட்டாக வரதே வந்து என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, சுத்தமாக வந்துட்டு சரியே இல்லை, அதனால எனக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை டைமுக்கு வரல, ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கல. இப்போ அதுதான் அதுவுமே வந்து ஒரு இந்த இன்ஃப்ளூயன்சர் கிமிக் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் பண்ணால் ரொம்ப லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துடும், இல்லாட்டி வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் செம்மையாக சம்பாதிக்கிறாங்க, அது மட்டும் தான் எல்லாத்தோட கிளாமரஸ் சைடு மட்டும் தான் வெளியில் காட்டுவாங்க தவிர இல்லை உள்ளே என்ன நடக்குதுன்றது பாதி பேருக்கு தெரியறதில்ல. அது அப்படி வர்றது தான் நிறைய பேர்னு நினைக்கிறேன். சஸ்டெயின் பண்ணுறதுன்றது வேற ஒரு ஜாப். இனிஷியலாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்றதுனால ஒருத்தவங்களை புக் பண்ணுறது வந்து, அதுவும் பிரைட்ஸ் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப 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 தப்பு. உங்களோட டேஸ்ட்டுக்கு அவங்களோட ஒர்க் இருக்கா, முன்னாடி ட்ரையல் எடுத்து பாருங்கள், இல்லாட்டி வேர்ட் ஆஃப் மவுத் ஏதோ இருந்ததுன்னா ஓகே, இல்லாட்டி வெறும் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அவங்களோட ரீல்ஸ் நல்லா இருக்குன்னு மட்டும் போனால் அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டெசிஷன். ஓகே, அந்த மாதிரி நீங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நான் இந்த பேஜஸ்லாம் பார்த்துருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் அந்த பிரைட்ஸே வந்து சொல்லுவாங்க, இல்லை பிரைட்ஸே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க நிச்சயதார்த்தத்தில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி, அவங்க யாராவது நான் இன்ஃப்ளூயன்சர்னு நினச்சி இது பண்ண மேம், நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஆமாம், அவங்க வந்துட்டு அவங்களோட ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக நிறைய பிரைட்ஸும் வந்துட்டு ஃபோட்டோஸ்க்காக மேக்கப்புக்காக அவங்களோட அந்த அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுன்னா இதெல்லாம் தானே அவங்களோட மேஜர் இது. ஸோ அதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து புக் பண்ணவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணியிருக்காங்க, எனக்கு அவங்க பேர் வேணாம், புக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனால் வந்துட்டு டைமுக்கு வரல, பேமெண்ட்டில் ரொம்ப திருப்பி இது பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இவங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகலை. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, இனிஷியலாக அவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது அதிலே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தவிர பிரைடுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல.
அவங்களோட ப்ரொமோஷனை தான் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட டேனா அவங்கள தானே நம்ம புரியுது. ஹீரோவாக காட்டணும். கண்டிப்பா. அது வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதோட அவுட்புட்டும் அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனால தான். ஓகே ஓகே மேம், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரைடை பற்றி நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ அந்த கல்யாண நிகழ்வு அதை பற்றியும் வந்து நம்ம பேசியே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பிரைட்ஸ்க்கு வந்து மேக்கப் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து சில ஃபேமிலியில் ஓகே எனக்கு மட்டும் போட்டால் போதா அப்படின்னு இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பிரைடுக்கும் போடுறீங்களா எனக்கும் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இல்லை பிரைட் சைடில் அங்கே வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடியறதுக்கு டைம் ஆகிடும். இங்கே தான் அந்த ப்ரெஷர் வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் என்னை வச்சு தொல்லை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னோட கரியரோட ஸ்டார்டிங்கில். இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன மாதிரி பிரைட்ஸ் ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு அது கம்மியாயிடுச்சு. ஓகே. பட் இந்த எண்ணெய் நலங்குன்னு ஒரு மேட்டர் இருக்கும் மோஸ்ட் வெட்டிங்ஸில். அது வந்துட்டு காலையில் அதுவும் முகூர்த்தத்துக்கு யூஸ்வலாக வந்து 4 o'clock முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 2 நம்ம ரெடியாக இருக்க சொல்லி கேட்போம். ஆனால் அவங்க 2 மணிக்கு மேலே தான் அந்த நலங்கு வைக்கவே போவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு சாரி மேக்கப் அண்ட் ஹேர் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 20 minutes தான் இருக்கும். நாங்கள் கேட்குறது ஒரு 2 hours அட்லீஸ்ட் ஒரு 1 hour கொடுத்தா ஓகே. பட் 20 minutesன்றது ஐயோ வெளியில் வரும்போது ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒரு வாட்டியுமே இருக்கும். நாங்கள் அதான் என்னோட கரியரோட இனிஷியல் ஸ்டேஜில் அது வந்துட்டு ஒரு டெம்பிள் வெட்டிங் வேறு. லிட்ரலாக 15 minutes தான் இருந்தது. அவங்க வந்துட்டு அந்த ஒரு குட்டி ரூமும் ஏன்னா டெம்பிள்னும் போது உங்களுக்கு அந்த ஹோட்டலுக்கான லக்ஸரி அதெல்லாம் இருக்காது. அந்த ரூம்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களோட வெட்டிங்க்கான எல்லா பொருளும் இருந்துச்சு. அதில் அவங்க 20 minutesல ரெடி பண்ணுறது வெளியில் வரும்போது எங்களுக்கே வந்துட்டு ஐயோ நான் ஏதோ பயங்கரமாக சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அந்த பிரைட் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஆனால் அவங்களுமே வந்துட்டு அதுக்கு சரி இவங்களோட கடமை இது பண்ணி தான் ஆகணும்னு இல்லாமல் வெளியில் வந்துட்டு அவ்வளோ சொன்னாங்க. வெட்டிங்க்கு அப்புறமா நீங்கள் அந்த டைமில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்பட்டது பெருசாக நமக்கு தெரியல. ஓகே பரவாயில்ல 20 minutes எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்களா மேம்? முடிச்சாச்சு. வேறு வழி கிடையாது. எனக்கு பர்சனலாக என்னோட யூஎஸ்பியே ஸ்பீடு தான். ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு இருந்தால் பிடிக்காது இல்லை. ஸோ எந்த பிரைடுக்குமே பிடிக்காது. அவங்களுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ஃபோட்டோகிராஃபிக்கு போகணும், அவங்க அந்த டேவை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் ரொம்பவே குயிக்காக பண்ணிடுவோம். ஓகே சூப்பர் சூப்பர். ஆனா எப்படி மேம் 20 minutesல ஹேர் மேக்கப் சாரி ட்ரிப்? எனக்கு ஆனால் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அசிஸ்டன்ட் இருந்தாங்க. ஓகே. அப்போது ஸோ 2 பேருமே சேர்ந்து. ஆனால் பயங்கர ஸ்பீடு தான். அதுதான் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இன்சிடென்ட் இப்போ வரைக்கும் மறந்ததில்ல. அது எனக்கு தெரிஞ்சு ஆகி ஒரு எப்படியும் ஒரு 8 years இருக்கும். ஆனாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்களோட சாரி கலர் முதற்கொண்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. கெஸ்ட் எப்படி சமாளிப்பீங்க? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஏதாவது அதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி சமாளிச்சிருக்கீங்க நீங்க? இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கிளைண்ட்டோட குட் புக்ஸில் தான் இருக்கணும். அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது நம்ம ஒரு மாதிரி தயங்கி ஐயோ சங்கடமாக போச்சு அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டே பண்ணுவோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஒரு திக் ஸ்கின் டெவலப் பண்ணிடுவீங்க. இவ்வளோ கிளைண்ட்ஸை பார்க்குறீங்க, வேறு வழியே கிடையாதுன்னும் போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் சொல்கிறதுக்கு பழகிடும். இல்லை சாரி இல்லாட்டி வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ரேட் சொன்னோன்னா ஐயோ காசு கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ட்டு பாதி பேர் பண்ண மாட்டாங்க. சில பேர் பண்ணுறவங்க பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து நம்மளை ரொம்ப ஃபேமிலி மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு சர்வீஸ் கொடுக்க போயிருக்கோன்ற மாதிரி நடத்த மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து அவங்க கேட்கணுன்னு அவசியமே இல்லை, நாங்களேவும் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் என்னை நடத்தும் போது நானும் அவர் ஃபேமிலி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் கோஸ் போத் வேஸ். இனிஷியலாக ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு என்னம்மா இது கூட பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாலாம் நடப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப தப்பாகவும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பேமெண்ட் அப்போலாம் அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ கொஞ்சம் அதனால பேமெண்ட் கம்மி பண்ணியிருக்காங்களா? ஆமாம் நீங்கள் இது கூட பண்ணல வந்துட்டு நான் இப்போ உடனே நீங்கள் முடிச்ச உடனே நான் ஏன் உங்களுக்கு பே பண்ணணும்? நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். இப்போ ஒரு சாரி வாங்க போகிறீங்கன்னா அந்த கடையில் நீங்கள் காசு கொடுத்தா தான் புடவை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பண்ணி முடிப்பேன், என் இஷ்டத்துக்கு தருவேன். நான் என்ன பொறுத்துட்டு போகணுன்னா அது சரி வராதுல்ல. ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை பண்ணிடுவீங்க. பிரைடுக்காக கூப்பிட்டுருப்பாங்க, அவங்களது பண்ணிடுவீங்க. பட் இவங்களுக்கு பண்ணல அப்படின்றதுனால என்னன்னு சொல்லி திட்ட முடியும்? அது நீங்கள் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்டே பண்ணல, எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டீங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தானே இருக்கணும். எங்கள் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எங்கள் சித்தி வந்துட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க, என் பெரியம்மா இது சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு இப்போ பேமெண்ட் வந்து டிலே பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க காரணம் வந்து கண்டுபிடிப்பாங்க பாருங்களேன். அப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் பயங்கரமாக இருக்குது, மேக்கப் சூப்பராக இருக்குது, ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது, இவங்க எப்படி சொன்னாங்க, என்னோட ஃபியான்சே வந்துட்டு ரொமான்டிக்காக நடந்துக்கிட்டாரு, அதுன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க.
அப்புறமா பேமெண்ட் ரிட்டர்ன் போகும்போது இல்லை மேக்கப் நிற்கவே இல்லை, ஹேர் வந்து கலைஞ்சிருச்சு, பூக்கீழே விழுந்தது. ஃபோட்டோ பார்த்தா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் எடுக்கிற, அதாவது நாங்கள் 6 o'clock போடுற மேக்கப் ஈவினிங் 12க்கு நைட்டு வந்து எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு பேமெண்ட்டுக்காக ஏதாவது சொல்கிறது அப்படியும் இருக்காங்க. ரொம்ப ப்ராம்ப்டாக அவங்க என்வலப்லாம் போட்டு லைக் ஸ்வீட்ஸோட நீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அந்த பூ பார்க்க வெத்தலை பழம். ஆமா, அப்படி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர் மேம். எஸ், இப்போ நீங்க நிறைய ஜென்ரலா வந்து சொன்னீங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன ரொம்ப பாதிச்சுதுப்பா. இவங்க ரொம்ப ஹாஷா பேசினாங்க. நல்லா தான் போட்டு வச்சேன், ஆனா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. மேபி அவங்களுடைய சைட்ல வந்து நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கா இப்போ ரீசெண்டாவோ இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்லயோ? இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக தான் ஆயிட்டாங்க. டச் வுட். இனிஷியலாக வந்து இது வந்து ஒரு நார்த் இந்தியன் வெட்டிங். அவங்களோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர லேவிஷாக இருந்தது. ஆஃப்கோர்ஸ் நார்த் இந்தியன் வெட்டிங் தான் தெரியும்ல. ஸோ அதோட ஸ்பெண்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அந்த பிரைடு தான் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்னோடய டீம்மேட் இருப்பாங்க இல்லையா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு சாப்பிட போய் பிளேட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஃபேமிலி ஒருத்தர் வந்து நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, இது பிளேட் கவுண்ட் அப்படின்ட்டு ஃபுட்டுக்கு போய் அப்படி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பிரைட் தான் சொல்லி தான் நாங்கள் போய் சாப்பிடவே செஞ்சோம். என் ஹேர் ஸ்டைல் பிளேட் எடுத்த உடனே அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. நீங்கள் வெட்டிங்க்கு அது வந்து பார்ட் ஆஃப் த இது. நீங்கள் சர்வீஸ்க்குன்னு கூப்பிட்டவங்கள இல்ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ எனக்கு அந்த இடத்துல ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்பாயில் அந்த பிரைடோட அந்த மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க பயங்கரமாக சாரி கேட்டாங்க. அந்த பிரைட் ரொம்ப சாரி கேட்டாங்க. பட் நான் அப்போ வந்து நினச்சிக்கிட்டேன் நம்மளோட லெவல் கொஞ்சம் பெட்டராக ஆகிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும் போல். அன்றைக்கெலாம் நான் வந்துட்டு நான் ஒரு வேளை தப்பான டெசிஷன் எடுத்துட்டேனோ, டிசிஎஸே ஒரு பெட்டரான சாய்ஸாக இருந்திருக்குமோ, இந்த இண்டஸ்ட்ரியே இப்படி தான் இருக்குமோ, நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்ட்டு அந்த ரெஸ்பெக்டை போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணுமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட் கெட்ஸ் பெட்டர். நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல தான். ஓகே மேம். ஸோ நிறைய நெகட்டிவிட்டியை பற்றி பேசிட்டோம், கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்கு வருவோம். ஸோ பாசிட்டிவா இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்ப்பா நான், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அந்த மாதிரி எனி இன்சிடென்ட்? பாசிட்டிவானா அதான் நான் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு எப்படின்னா, இப்போ ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் போய் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா சாரி, இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெட்டிங் வரணும்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. எங்களுக்கு வந்து புக் பண்ண வரும்போதே வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க வந்துட்டு எனக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் இன்னும் பையன் பார்க்கவே இல்லை, பட் ஆனால் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லவ் ஸ்டோரி முதற்கொண்டு எல்லாமே என்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பிரைடு எனக்கு. அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆகும்போது எனக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து சாரியெல்லாம் கொண்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய தட்டில் இது மாதிரி நீங்கள் எங்களை புக் பண்ணிட்டு போனாங்க. அதுவே வந்துட்டு அப்படியே ஃபுல் ஹார்ட்டே மெல்ட் ஆகி பயங்கர ஸ்வீட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா திருப்பி பேமெண்ட் அப்பையும் வந்துட்டு நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்ட்டு எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அப்பையும் வந்து திருப்பி அவங்க அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஆக்சுவலி அவங்களோட வெட்டிங் வந்து பொள்ளாச்சியில் நடந்தது. நாங்கள் வந்துட்டு இப்போ 2 நாள் தான் ஈவெண்ட்னும் போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளும் ரூம் புக் பண்ணி அங்கே இருக்கிற இடம்லாம் பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தட் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் லவ். அது நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பிரைட் அவங்க. ஷீ இஸ் அ டாக்டர். ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களும் நான் நினைக்கும் போதே ஓகே நான் சொல்கிறேன் நல்ல டெசிஷன் எடுத்திருக்கேன் தான், இவ்வளோ லவ்லியான பீப்புளை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். காலையில் 6 o'clock இருக்கும், கால் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். கால் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் போடணும், நார்மலாக என்கொயரி பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. சரி சொல்லுங்கள், காலையிலன்றது எனக்கு புரியலையே அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு மாமியார் இருக்கா, சரி ஓகே. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால நான் அவங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, என்ன ஃபங்க்ஷன் என்ன? இல்லை அவங்க அதுக்கு அவங்களுக்கு பண்ணணும், ஏன்னா ஸ்ரீதேவி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா எனக்கு லிட்டரலாக 6 மணி அப்போனா நான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஃபுல்லாக அதை அவேக் ஆகிட்டேன். எனக்கு அந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றதே எனக்கு தெரியல. நீங்க கேட்டது கனவான என்ன கேட்குறீங்க, நான் தப்பாக கேட்குறேன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
எனக்கு தெரியல அதை நான் பண்ணுறதா வேணாமோன்னு எனக்கு புரியல. பட் எனவே நான் இப்போ ஊர்லேயும் இல்லை, அதனால் நான் அதை நான் பண்ண முடியல. பட் ஆனால் நான் திருப்பி என்ன கேட்டாங்க, நிஜமா இதுதான் கேட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஓகே, இருந்துச்சு. யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து மேக்கப் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் மேக்கப் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு டெய்லி ரொட்டீனாகவே வந்து மேக்கப் மாறிடுச்சு. ஸோ செல்ஃப் மேக்கப் எப்படி போடுறது, ஒரு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு இருக்கணும், அதுவும் ஒரு 9 to 6 ஜாப்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுல்லாக எங்களுக்கு அது ஸ்டே ஆகணும், ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டா எங்களுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றி கவலை இருக்கக்கூடாதுன்னா செல்ஃப் மேக்கப். இப்போ வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு யூடியூப் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அதில் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே நான் முதற்கொண்டு நிறைய உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி டெய்லி மேக்கப் வந்துட்டு எந்த அளவுக்கு மினிமலாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 an hour 1 hourலாம் நம்ம இருக்கிற ரஷ் ஹவர்ஸில் வந்துட்டு முடியாது. அதுக்கு தான் வந்து ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட். சன்ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேசிக் கவரேஜும் கிடச்சிரும், அது இல்லாமல் சன்ஸ்க்ரீனுக்கான ப்ரொடெக்ஷனும் இருந்துடும். அது வந்துட்டு உங்களோட மேக்கப் வேனிட்டியில் ஒரு மஸ்டான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி ஐப்ரோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு லுக்கை மேக் ஆர் பிரேக் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அந்த ஷேப் வந்துட்டு சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு ஐப்ரோ பண்ணாலே ஏதோ ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக எப்பயுமே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ ஐப்ரோஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல லிப்ஸ்டிக். அது வந்துட்டு உங்களோட கலர்ஸோ ப்ரிஃபரன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேட்ஸ் ஏதோ ஒன்று ஒரு 2-3 ஷேட்ஸ் வச்சிட்டிங்கன்னா வெறும் இது 3 பண்ணாலே நீங்கள் வந்துட்டு ப்ரெசன்டபுளாக இருக்கலாம். அதை தாண்டி வந்துட்டு மஸ்காராவும் உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி காட்டும். இல்லை மஸ்காரா பிடிக்கலன்னா ஐலைனர் இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட இந்தியன் பிராண்ட்ஸே வந்துட்டு நிறைய சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், பாக்கெட் வந்துட்டு ஹர்ட் பண்ணணுன்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பர். இப்போது நான் யூஸ் பண்ணியிருக்க ஐலைனர் வந்து ப்ளூ ஹெவன்னு சொல்லிட்டு 200 rupees கூட கிடையாது. பட் ஆனால் 8 hours தாராளமாக தங்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு டெய்லி மேக்கப் வந்துட்டு ப்ரெசன்டபுளாக இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்னா சூப்பராக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து நீங்க சொன்னீங்க யூடியூப் வந்து பாசிட்டிவ்னாலும் எல்லாருமே எல்லாமே போட்டுறாங்களா, அது வந்து எங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறிடுது. சில டைம் தப்பான வீடியோஸ்லாம் பார்த்துடுறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம்? நிறைய பேர் இருந்தாலுமே இப்போ உங்களோட ஷேடுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சரோ ஆர்டிஸ்ட்டோ நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்கள பிடிக்குதுன்றதுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். பட் மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஷேடுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இல்லாட்டி உங்களோட ஸ்டைலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலுமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்கள் என்கிட்ட கூட கேளுங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஷேட் வந்து NC42னா நானும் நீங்களும் ஒரே ஷேடில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வாங்கும் போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் மோஸ்ட்டாக அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுவேன். அந்த ஹை அண்ட் ப்ரைடல் யூஸ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்க்குறவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு டெய்லி ஆடியன்ஸ் தான்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரியான ஆர்டிஸ்ட்ஸையோ இன்ஃப்ளூயன்சர்ஸையோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெசிஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ மேக்கப்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு வந்து நிறைய இருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மேக்கப் வந்து இப்போ நீங்கள் ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்ட். ஸோ அதில் வந்து தப்பு கரெக்ட்னு எதுவுமே கிடையாது. உங்களோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இட் கேன் பி வாட் எவர் அக்கார்டிங் டு யூ. ஸ்கின் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்ரேட்டடாக எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கு இல்லாட்டி ஃபோட்டோஸில் கேப்சர் ஆகிறதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதனால் வந்துட்டு நிறைய லேயர் பண்ணணும். இப்போ வந்துட்டு கரெக்டர் ஒரு இது கன்சீலர் ஃபவுண்டேஷன் அது இதுன்ட்டு நிறைய லேயர் பண்ணணுன்ட்டு இல்லை. ப்ளஸ் நம்ம ஊர் கிளைமேட் ஒன்று இருக்குது, ஹீட்டு இல்லாட்டி எந்த இடத்துக்கு போகிறீங்க, எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்க, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். வெட்டிங்க்கு போடுற மாதிரி நம்ம டெய்லி மேக்கப் போட முடியாது இல்லையா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ டெய்லிக்கெலாம் வந்துட்டு இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டே மேனேஜபிளாக இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வெட்டிங்ஸ்க்கு போகிறீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்கள் கரெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு மேக்கப் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும்ன்றது நான் நம்புகிறேன். என்னோட பிரைட்ஸ்கிட்டையுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட உள்ளேருந்து வர வைப்பில் வந்துட்டு நான் பண்ணுறதெல்லாம் ஒரு 50% தான், நீங்கள் பண்ணுறது ஒரு 50%. சிரிச்சாவே அது வந்துட்டு பிரைட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் என்னோட நம்பிக்கை. டோன்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப உங்களோட ஷேடை விட பயங்கர பிரைட்டராக இருக்கணும், ரொம்ப வெள்ளையாக காட்டணும்,
அதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும், கிரே ஆகும். அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்காது, அந்த கலர் தியரின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு நல்லா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு இல்லை. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, நேரில் போய் வாங்குங்க, இல்லாட்டி ஆன்லைன்லேயே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர் மேம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வெட்டிங் பிரைட் டு பி நிறைய பேர் இருப்பாங்க, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் 6 மாசத்துல கல்யாணம், இல்லை இன்னும் 3 மாசத்துல கல்யாணம், 1 மாசத்துல கல்யாணம்னு கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படி என்னென்ன பண்ணணும்னு தனித்தனியா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ளே இருக்க நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரைடல் பிளானிங் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ நைட்டு வந்து உங்களுக்குன்னு ஒரு 1/2 hour ஒதுக்கி வச்சுடுங்க. அவங்க ப்ராப்பராக நீங்கள் என்ன வெளியில் போயிட்டு வந்தாலும் அது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். இப்போ வந்துட்டு அந்த ரெட்டினால், விட்டமின் சி, அது இது நியசெரமைடு அப்படின்ட்டு உங்களோட அந்த ஸ்கின் கேருக்கான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. பட் உங்களோட ஸ்கின்க்கு என்ன ஒர்க் ஆகுன்றத கண்டிப்பாக உங்களோட டெர்மேட்டோ இல்லாட்டி வந்துட்டு உங்களோட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 3 months 6 monthsன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்போ வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஏதோ பிரேக் அவுட்லாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ரிஸ்கியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்மால் டிப் என்னென்னா, அந்த ஏபிசி ஜூஸ் கூட கோகோனட்டும் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்துட்டு வாட்டர் இன்டேக் எடுக்கிறோமோ, ஸ்லீப், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹேருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் இல்லாட்டி வந்துட்டு இந்த எக் ஒயிட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நீங்கள் அந்த நேச்சுரல் ஸ்கின் கேர் ஆக்சுவலி நீங்கள் இது பண்ணும்போது உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கல்ல, அதுவே வந்துட்டு ஒரு அடிஷ்னல் பூஸ்ட். நீங்கள் இதெல்லாமா பண்ணுறதோட உள்ள பாயிண்ட் என்னன்னா அதுதான் இன்னர் ஹாப்பினஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க, அதுவே ஒரு பாதி ஸ்கின் கேர் ஒர்க் ஆகிடும். அதுக்கப்புறமா பாக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க. அதில் தான் மேம் பாதி பேர் தப்பு பண்ணுறோம் நாங்கள், அதுலேயே பாதி ஸ்கின் போயிடுது மேம் எங்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த செலிபிரிட்டி லுக்காச்சும் ஏதாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நிரோஷா மேம் இது பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் இவங்க இது பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் செலிப்ரிட்டி லுக் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும்னு பண்ணலை. இது வந்துட்டு சொல்கிறாங்களே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணது தான். பட் ஏதோ வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கு இவங்கள நயன்தாரா அவங்களோட லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த லுக் பர்டிகுலராக? அவங்களோட அந்த ஸ்மோக்கி ஐஸ், அந்த ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்கின் ரொம்ப மினிமலாக வச்சுருப்பாங்க, க்ளாஸியாக அந்த டூவியாக வச்சுருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் கண் வந்து அந்த ஸ்மோக்கியாக ரொம்ப லிப் சட்டிலாக, ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ப்ராப்ளி நெக்ஸ்ட் அதில் ஏதாவது ஒன்று நெக்ஸ்ட் அப்போ நயன்தாரா மேம் தான். ஓகே எஸ் மேம். ஸோ பிரைட்ஸ் பற்றி பேசிட்டோம், செல்ஃப் மேக்கப் எல்லாமே பற்றி பேசிட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இனிஷியலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இப்போ நான் சூப்பர் சிங்கர்ஸ் சௌந்தர்யா, மாளவிகா அவங்களுக்கு தான் பண்ணுது. முன்னாடி முகன் ராவ், அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஃபில்ம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்ணோம். பட் ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை. அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபில்ம் கமர்ஷியல்ஸ்க்கு ஜுவல்லரி ஷூட்ஸ் அதுக்கெலாம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? இந்த பக்கம் பிரைட்ஸ் தொலை பண்ணாங்கன்னா அந்த பக்கம் எல்லாருமே தொலை பண்ணுவாங்களே, அங்கே எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே நல்லா இருந்திருக்கு. என்னோட அந்த வர டீம் எல்லாருமே பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஸ்டைலிஸ்ட்லேருந்து ரொம்ப எல்லாருமே பயங்கர க்ரியேட்டிவான பர்சன்ஸ் இல்லையா. எனக்கு வந்து எல்லாரோட ஒர்க்கும் பார்க்க பிடிக்கும். அவங்கவுங்க ஆனால் பரபரன்னு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஷார்ட்டும் அவ்வளோ மணி இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் என்னோடது வந்து பிரைடல் காலிங்ன்றதுனால நான் அதில் ஃபோக்கஸ்டாக போயிட்டேன். எப்பயாவது சொல்லியிருக்காங்களா மேம், நம்ம வந்து நிறைய மேக்கப் போட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக நிற்க வச்சிருப்போம், மேம் கேமராக்கு சரியில்லை மேக்கப் மாற்றிருக்கோம், அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஆமாம், அது வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷூட்டுக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஜுவல் முதற்கொண்டு வந்துருச்சு. ஜுவல்லரி ஷூட்டுன்னும் போது அது கோல்டு அது இதுன்ட்டு அவங்களுக்குன்னு அந்த டீமே பயங்கர பெருசாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் வந்து எனக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்ட்டு வேறு மாற்றுவாராமே. ஃபுல் டே அவங்களுக்கு வந்து மாறி அவங்க ஜுவல் கொண்டு வந்து, ஆனால் அந்த டைரக்டருக்குன்ட்டு ஃபுல் டீமும் ஒர்க் பண்ணாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்களும் மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஃபுல்லாகவே ஷூட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது போதும், வெஸ்டர்னாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ட்ரெடிஷ்னல்லேருந்து வெஸ்டர்னாக, அதுவும் அது பிரிண்ட் ஆடுன்னும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஹேர் ஃப்ளை அவே கூட இருக்கக்கூடாது, ஐப்ரோனா இப்படி தான் இருக்கணும், லிப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ
அது ஒரு மாதிரி டபுள் ஒர்க்காக இருந்தது. ஓகே மேம். இப்போ சொல்லுங்க, பிரைட் சைடு ரொம்ப ப்ரெஷரா, மீடியால சைடு ரொம்ப ப்ரெஷரா? மீடியா தான். மீடியா தான். அவங்க தான் உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பிரைடுனா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறமா நாளைக்கு வேற ஒருத்தவங்க தானே அப்படின்ற மாதிரி. இவங்க நம்ம கோவமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு திருப்பி பார்க்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்கு. எஸ் மேம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ், எங்களோட கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக அவங்களோட மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஐப்ரோஸ் நல்லா டிஃபைண்டாக வச்சுருப்பாங்க, லிப்ஸ் சட்டிலாக, ஐலைனர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது? எஸ் மேம், சூப்பரா அவங்கள மாதிரியே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கோமதி மேம் மாதிரி ரெடி ஆயிட்டீங்க. அப்போ அவங்கள மாதிரி கண்டிப்பாக டைலாக்கும் பேசி காமிக்கணும் இல்லையா? அப்படியே வந்து கேமரா பார்த்து அவங்களுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைலாக் ஒன்று ஏதாவது. அண்ணே, ராஜிக்கும் கதிர்க்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதை படித்து பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்கள் மனசு மாறுதா பார்ப்போம். ஐயோ லெட்டரு. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா மேக்கப்பும் வந்து போட்டிருக்கீங்க, எங்களுக்கும் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ma'am. வெரி வெரி Thank மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.